பாட்ஷா ரீசெண்டாக நம்ம ஃபேமிலியோடு போன ஒரு பூஃபே ரெஸ்டாரண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க மாரத்தள்ளி பெங்களூரில் லொக்கேட் ஆகிருக்காங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு அவங்க பூஃபேயில் வந்து வச்சுருக்காங்க. டு ஸ்டார்ட் வித் அவங்களோட வெஜ் கவுண்டர், கேரட்டு, டொமேட்டோ, அனியன்ஸு, பாயில்டு மஷ்ரூம்ஸ், பாயில்டு ஸ்வீட் கார்ன், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேபேஜ். டு ஸ்டார்ட் வித் அவங்களோட சிக்கன் மோமோஸ், அது இல்லாமல் அவங்களோட வெஜ் மோமோ. இது மாதிரி ஒரு ஸ்டார்டர் கவுண்டரில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாமல் அவங்க கொஞ்சம் அவங்களோட ஜாப்பனீஸ் வெரைட்டிஸும் இங்கே கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அவங்களோட சூஷி வெரைட்டிஸ். ஸோ வெஜ் அண்ட் சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரான், இந்த மாதிரியான வெரைட்டியில் சூஷிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்குறது அவங்களோட சாலட் கவுண்டர். சாலட் கவுண்டர்ன்ற பேர்லேயே ஒரு 9 விதமான சாலட் வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு தான் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எதுலேயும் நம்ம கை வைக்கல. தேவையில்லாமல் வயிற்ற வந்து நெப்பக்கூடாதுல்ல. வந்திருக்கிறது எதுக்கு? பேட்டிங்க்கு. தேவையானதை மட்டும்தான் தாக்குறோம். அடுத்து அவங்க அப்படியே அவங்களோட ஃப்ரூட் கவுண்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையுமே இது ஒன்று டைமண்டாக கட் பண்ணி வச்சிடுறாங்க. அவங்களோட தர்பூசணி பழத்தையும், வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, கேரட்டுன்னு. இப்போ அவங்களோட டெசர்ட் கவுண்டர் ஸ்டார்ட் ஆகுது. சாக்லேட் ப்ரௌனிலேருந்து அவங்களோட ஒரு பேஸ்ட்ரி செக்ஷன்லேருந்து, அது ஒன்று மஞ்சள், பிங்க்கு, கருப்புன்னு கலராக இது ஒன்று ஒரு 3-4 பிளேட்டில் வச்சுருவாங்க. நம்ம ஏதாவது ஒன்று எடுத்தால் போதும், எல்லாமே டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸில் ஒன்று இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம அவங்களோட அடுத்த ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜாமுன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாதாம் அல்வா மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. டேஸ்ட் பண்ணுவோம். தயிர் சாதம் நோ, ஒதுங்கிப்போ. வெஜ்ஜில் ஆரம்பிக்கிறோம். வெஜ் நூடுல்ஸ் நல்லாயிருக்கு. அவங்க ஒயிட் பாஸ்தாவும் வச்சுருக்காங்க. சூப்பர். அடுத்து பன்னீர் பட்டர் மசாலா. ஆகா, தகன் இருக்கு. அடுத்து அவங்களோட பாலக் பன்னீர். அடுத்து இது மிக்ஸ்டு வெஜ் கிரேவி அப்படின்னு வச்சுக்கிறாங்க. சாரி பாஸ். ஒயிட் ரைஸ் நோ. அப்புறம் வரேன் தேவைப்பட்டா. வெஜ்ஜு பிரியாணின்ற பேரில் பலாவு. அதுக்கப்புறம் டொமேட்டோ சூப். கொஞ்ச நேரம் போய் உக்காந்துட்டு நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்? அவங்களோட நான்வெஜ் கவுண்டர். ஆப்வியஸாக சிக்கன் சூப் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா எக் ஃப்ரைட் ரைஸ். ஓகே. அடுத்து எக்கு ஏதோ பாயில் பண்ணி ஃப்ரை பண்ண மாதிரி ஏதோ ஒரு அந்த சைனீஸ் கிரேவி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. குட். ஓகே. இது அவங்களோட சிக்கன் கிரேவி. அடுத்து ஆகாகாகா மட்டன் கிரேவி. சூப்பரு. திறந்தவொடனே கும்முன்னு இருக்குப்பா அவங்களோட ஃபிஷ் கிரேவி. சூப்பரு. வாங்க ஃபஸ்ட்டு அவங்களோட சூப்புலேருந்து ஆரம்பிப்போம். ஆடுறா, நல்லா மிக்ஸை போட்டு விட்டு ஆடி சரன்னு அடித்து ஊற்றினோம்னா சூப்பராக இருந்துச்சு. வாங்க போய் எதை டேஸ்ட் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே அவங்களோட ஸ்டார்டர் செக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல தான் கோல்டன் ஃப்ரைட் கார்ன்ஸ் அப்படின்ற பேரில் வயிற்று ரொப்புறதுக்கு கார்பா அழுப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்துட்டு வச்சுருப்போம். அடுத்தவங்க கொடுத்தது KFC ஸ்டைலில் வந்துட்டு ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் அப்படின்றாங்க. அதை வைக்கிறாங்க. அப்புறம் மசாலா பீனட்ஸ். எப்போ எதை சாப்பிட்றது? மத்தியானம் சாப்பிட்ற விஷயம் அது இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டை போடுவோம். அவங்க சூப் எப்படி இருக்குது? லைட்டாக குடிச்சு பார்த்தா சூப்பராக தான் பாஸ் இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, சும்மா நச்சுன்னு இருந்துச்சு. அடுத்து அவங்க ஸ்ப்ரெட்டில் கொடுத்தது என்னென்னா மஷ்ரூம்ஸ், ஒரு மாதிரி டீப் ஃப்ரைடு மசாலா மஷ்ரூம்ஸ். அப்புறம் பன்னீர் கொடுத்தாங்கோ. நம்ம மேட்ரு வர ஆரம்பிச்சிருச்சு. சில்லி ப்ரான்ஸ் ட்ரை ஐட்டம் ஒன்று. அடுத்து தந்தூரி கிரேவி போட்ட கோபி. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா தான் பாருக்கு. வெரி குட். அடுத்து என்ன ட்ரை பண்ணலாம்? ஃபோர்க்கை எடுப்போம், பன்னீர் தலையிலே ஒரு குத்த போடுவோம். சூப்பராக இருக்குப்பா, நல்லா சாஃப்டாக இருக்குது. வழக்கம் போல் அந்த புதினா சட்னியில் ஒரு முக்கை போட்டு டம்ப் பண்ணோம்னா
நல்லா சாஃப்டாக தான் பஸ் இருக்கு. அடுத்து அவங்களோட கோபி, அதையும் ஒரு முக்கி போட்டு தாக்கணும்னா நல்லா தான் இருக்குது. அதுவும் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. ஒரு சில இடத்துலலாம் ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும். இங்கே நல்லா சாஃப்டாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்குது. எதுக்கு அந்த காணை விட்டு வைப்பானே, அதையும் ஒரு அடிப்போம். சூப்பராக இருக்கு. அடுத்து நம்மளோட மெயின் மேட்டர் என்னது, சில்லி ப்ரான்ஸ். பாருங்கப்பா, அதையும் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டை போடுவோம். ஆச்சக் நச்சக் மொச்சக் நச்சக் மொச்சக் ஆகா சூப்பர். சும்மா டேஸ்ட்டு அள்ளிருச்சு. அடுத்து இன்னொரு பைட் ஆஃப் தேர் ஃபிஷ்ஷு. நம்ம கேஎஃப்சி சிக்கன் மாதிரி ஒரு கோட்டிங்கை போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆகா வாவ் சூப்பரு. அடுத்து என்னமோ கொண்டு வராங்க, அவங்களோட செட்டிநாடு சிக்கனா. யாருக்கிட்ட எதை வச்சுட்டு அதுக்கு பேரை கொள்ற நீ, இருந்தாலும் பார்ப்போம். அடுத்து நம்ம ஐட்டம் தந்தூரி விங்ஸு. அடுத்து போன்லெஸ் டிக்கா. ஓகே வாங்க, அடுத்து இதையும் ஒரு ரவுண்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். எதுலேருந்து ஆரம்பிக்கிறது, நம்ம விங்ஸில் இருந்து ஒரு பைட்டு. ஆமாம்மா சூப்பராக இருக்குப்பா, வெரி நைஸ். அடுத்து அவங்களோட டிக்கா குக்கா மாதிரி இருக்கு. நல்லா இருக்குப்பா, சூப்பரு. கேப்பில் நம்மால் சூஷிக்கு வைக்கிற இந்த சீவீடு இருந்து பாஸ்தாவை போட்டு நம்ம வாயை கெடுக்க பார்த்தா விடுவோமா, கவக்குன்னு கக்கிட்டா. இருந்தாலும் லைட்டாக வாயை கெடுத்துருச்சு. அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க பாரு பீட்சா. ஐயா சூப்பராக இருக்குப்பா. அதையும் டேஸ்ட் பண்ணும்போது நம்ம குட்டி தங்கம் வந்து நமக்கு ஒரு மோமோஸ் ஊட்டி விட்டாங்க. அதுவும் சும்மா பக்காவாக இருந்துச்சு. ரெண்டாவது விதமான பீட்சா கொடுத்தாங்கப்பா, சிக்கன்லேயே டிக்கா பீட்சா. அடுத்து ரோட்டி வித் பனீர், அதையும் ஒரு தாக போட்டுட்டு வாங்க மெயின் கோர்ஸில் என்ட்ரு ஆகும். என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தா ஹைதராபாதி சிக்கன் பிரியாணியா. அதில் கொஞ்சமாக லைட்டாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இதுவே வயிற்று ரொப்பிருச்சு. இருந்தாலும் நம்ம டேஸ்ட் பண்ணாமல் இருப்போமா, டேஸ்ட்டு பண்ணியே தீருவோம். அதை கொஞ்சம் போட்டுக்கிட்டு அடுத்து நம்ம ஃபிஷ் கிரேவி, அதையும் லைட்டாக ஒரு தேடி பார்த்து ஒரு நல்ல சக்காக இருக்க மாதிரி ஒரு பீஸ் எடுத்து போட்டு கொஞ்சம் கிரேவியும் எடுத்து வச்சுக்கிட்டோம். எப்படி தான் இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தா இந்த ஸ்ப்ரெட்லேயே இருந்த ஒரே ஒரு மட்டன் டிஷ்ஷுப்பா. அதனால் விடுவோமா, சும்மா அள்ளி காட்டிட்டோம். அதையும் நாங்கள் தேடி போடுவோம்ல பீஸு. எப்பயுமே இந்த எலும்போடு இருக்கிற மட்டன் தான்ப்பா சும்மா சாஃப்டாக இருக்கும். இந்த போன்லெஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த அளவுக்குலாம் வந்துட்டு அப்படி இருக்காது. அதனால் அதையும் கொஞ்சம் தேடி எடுத்து போட்டு அடுத்து நம்ம சிக்கன் கிரேவி கொஞ்சம் வச்சுருக்கீங்க. சரி, எப்பயுமே நமக்கு ஆதரவு கொடுக்குறவங்கள இன்றைக்கி நம்ம ஆதரவு கொடுக்கலன்னா எப்படி, அதனால் அவரையும் கொஞ்சம் எடுத்து தலை மேலே கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். பாருங்க பஸ், பிளேட்டு பார்க்குறதுக்கே கொஞ்சம் கும்முன்னு இருக்கு. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், சரி வந்துட்டோம். நம்ம அந்த சைனீஸ் ஐட்டத்தையும் எப்படி பார்க்காம விட்றது, அதனால் ஒரு பிளேட்டை போட்டு என்னமோ வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்கீங்க. முட்டை மாதிரி இருக்குது, வேக வச்ச முட்டையை கோட்டிங் போட்டு ஃப்ரை பண்ணி அதை ஒரு மாதிரி ஒரு கிரேவியில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு லைட்டாக சாப்பிட்ற மாதிரி அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஃப்ரைட் ரைஸை விட்டு வைப்போமா, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கோ. பாருங்க பஸ், நல்லா இருக்கே. ஆனால் இவங்க மட்டும் எப்படி வெள்ளையாக பண்ணுறாங்க. நம்மலாம் ஃப்ரைட் ரைஸுன்ற பேரில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒன்று ரெட்டு கலரில் பண்ணிடுவாங்க. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். அவங்களோட ஹைதராபாதி பிரியாணியில் கொஞ்சம் பீஸையும் எடுத்து அது அப்படியே கொஞ்சம் ரைஸில் வச்சு அப்படி ஒரு வாயை வச்சோம்னா எப்படி இருக்கு? ஓகே, ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் ஓகே. நீங்கள் ஸ்டார்டர்ஸ்லேயே நம்ம வயிற்று ரொப்பிட்டாங்க, அதனால் இதெல்லாம் நமக்கு வந்து பெருசாக இல்லை. நம்ம இப்போ அடுத்து டேஸ்ட் பண்ண போகிறது அவங்களோட மட்டன்.
அதை அப்படியே எலும்பில் இருந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டு அதையும் ஒரு பெரிய பீஸை எடுத்து வாயில் போட்டு மென்னோம்னா சும்மா அல்வா மாதிரி போகுதுப்பா. அடுத்த டிஷ்ஷு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ரைஸை போட்டு வாயை கழுவி அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணது அவங்களோட ஃபிஷ்ஷு. ஆகா சூப்பராக இருக்குப்பா. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு ரவுண்டை போட்டோம். இதான்ப்பா அவங்களோட இன்டீரியர்ஸ். நல்ல ஸ்பேஷியஸான சீட்டிங் கெப்பாசிட்டி. இது அவங்களோட அவுட்டோர் சீட்டிங் கெப்பாசிட்டி. இதுவும் சும்மா சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஆஃபீஸ் க்ரௌட் யாரோட வந்தாலுமே ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ், நைஸ் ஃபுட். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். நீங்களும் நெக்ஸ்ட்டு சீக்கிரம் பிளானை போடுங்க. நல்லபடியாக போய் ஒரு புடி பிடிச்சிட்டு வாங்க. Hope you will enjoy guys. Thank you so much for watching. Take care. Bye bye.